ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் இடைப்பருவ தேர்விற்கான மிக மிக முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் உங்களுக்கு 50 மார்க்குக்கு நடக்கும். இதில் நான் சொல்கிற குருவினா சிறுவினா நெடுவினாவை மட்டும் படிச்சிங்கன்னா உங்களால் 45+ மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் புக் பேக் ஒன் வேர்டு ப்ளஸ் அதில் உள்ள டிரான்ஸ்லேஷன், கலைச்சொற்கள், தமிழாக்கம் தருக இதெல்லாம் நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக சொல்கிறேன் 50 out of 15 வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம சேனல் கேரண்டி. ஸோ அதுக்கு நான் சொல்கிற குருவினா சிறுவினா நெடுவினாவை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். உங்களுக்கு 6 and 7 இந்த 2 இயல் தான் வந்து உங்களுக்கு செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான போர்ஷன். ஸோ இந்த 2 இயர்லேருந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு வரைக்குமே இதே தான் இந்த 2 இயரில் உள்ள இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த 2 இயலை இப்போ நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு படித்ததுக்கு சமம். ஸோ அதை மனசில் வச்சுட்டு படிங்க. ஓகே, வாங்க எது இம்பார்ட்டன்ட்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குருவினாவை பார்ப்போம். எண் வகை மெய்ப்பாடுகள் யாவை? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாம்லேயுமே கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கொஸ்டின். ஸோ பார்த்துக்குங்க. அடுத்தது பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்பிற்கு எவ்வாறு உயிரூட்டும்? ரொம்ப முக்கியம். இது பப்ளிக் எக்ஸாமுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க. ஒருமுக எழினி பெருமுக எழினி இதுவுமே பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு தான். பட் நான் பப்ளிக்கை தான் மெயினாக டார்கெட் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிறனால நான் பப்ளிக் எக்ஸாமை சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து இது வந்து திருக்குறள், மன உறுதியின் தேவை பற்றி திருக்குறள். அடுத்து நஞ்சு உண்பவர், இதெல்லாம் திருக்குறள், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. வறுமையிலும் சிறுமை தருவது பார்த்துக்கோங்க. பகைவராலும் அளிக்க முடியாதது, இதெல்லாமே திருக்குறள் உள்ள இந்த 4 கொஸ்டின்ஸ், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பருவத்தை பயிற்சி நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது அறிவுடை வேந்தனை நெறி குறித்து பிசிராந்தையார் கூறுவன, இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. செவியறிவுரிவு துறைன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல ஸ்பெல்லிங் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. வேறு ரூ வரும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ இதை பார்த்துக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமுக்குமே இம்பார்ட்டன்ட். சிறுவினா அப்படின்னு பார்க்கல நாட்டிய அரங்கில் நம்ம போய் இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து எழுதுக. ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா PDF, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின், அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது எல்லாத்துடைய PDFும் நான் அதை ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் உடனடியாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் ஆல்சோ. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது அகலாது அணுகாது தீங்காயார் போன்ற இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி, இது பார்த்திங்க திருக்குறள் கொஸ்டின் இதெல்லாம். அடுத்து இதெல்லாம் திருக்குறள் தான். அறிவின் மேலாண்மை பற்றி. அடுத்து மனதின் அவசியமான பண்பு, அதெல்லாம் பார்த்துங்க திருக்குறள். அடுத்தது வேளாண் மேலாண்மை குறித்து நீவி பரிந்துரைப்பவற்றை எழுதுக. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இந்த கொஷின். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக கூறுகிறார். இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பப்ளிக் எக்ஸாமுக்குமே. யானை புக்க புலம் போல தானும் முன்னால் உலகமுமே கெடும், உவமையும் பொருளையும் பொருத்தி எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிறுவினா. ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்தது நெடுவினா பொறுத்தளவில் திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமா? உங்கள் பார்வையை கட்டுரையாக்குக. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆல்சோ ஃபார் பப்ளிக் எக்ஸாம். அடுத்து உங்கள் ஊர் பகுதியில் வாழும் கலைஞர் ஒருவரை நேரில் பார்த்த அனுபவத்தை விவரித்து கட்டுரையாக்க. ஒரு முக்கியமான கொஸ்டின். அறுவடைமை வாழ்வியல், இது வந்து திருக்குறள். இது ரெண்டும் இது பார்த்துங்க. இதில் இது கொஞ்சம் முக்கியமான திருக்குறள் கொஸ்டின்ஸை பார்த்துங்க. அடுத்தது சங்க கால வரலாற்று அறிஞர் புகழூர் கல்வெட்டு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நெடுவினா. ஸோ பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 ஸ்டார் கொடுக்கலாம், 3 ஸ்டார் தான் மேக்ஸிமம். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. ரொம்ப முக்கியம் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் கூட. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. இதில் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம்னா இது இந்தது, அடுத்தது இது அறிவுடை மேலாண்மை, இது சிறுவினா அப்படின்னு குருவினா அப்படின்னு பார்க்கையில் இதெல்லாம் பார்த்துக்கங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது தான். ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க், நான் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது.